ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல் இனி வீட்டிலேயே செய்யலாம். ரோட்டுக்கடையில் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். நைட்டே பட்டாணி ஊற வச்சுட்டேன். இப்போ அதை விசில் போட போகிறோம். வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 7 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல் செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இஞ்சி ஒரு துண்டு, 6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், வெங்காயம் 1, தக்காளி 2, தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க ரோட்டுக்கடை சுண்டல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயில், அரைச்சி வச்சிருக்க மசாலா விழுதை ஆட் பண்ணிடுறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பட்டாணி 7 விசில் வந்துடுச்சு. இப்போ இதில் இருக்க வாட்டரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கீழே ஊற்ற வேணாம். இதையும் நம்ம பட்டாணி சுண்டலில் ஆட் பண்ண போகிறோம். பட்டாணியை இது மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றும் பாதியமாக மேஷ் ஆகிருக்கு. வாங்க இப்போ பட்டாணி சுண்டல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிரேவி நல்லா ஆயில் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக சால்ட், கிரேவியோட ஸ்பைசஸை நல்லா கலந்து விட்டுடலாம். வேக வச்சிருக்க பட்டாணி சுண்டலோட வாட்டர் மட்டும் இதில் ஆட் பண்ணிடுறேன். இதை கலந்து விட்டுடுறேன். ஒரு கொதி வரட்டும். ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டலோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். பட்டை 2 துண்டு, தக்காளி 1. இப்போ இது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். கிரேவியோட இந்த விழுதை ஆட் பண்ணிடலாம். இது சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாகவே வரும். புளிப்பு காரம்லாம் சேர்ந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இது சேர்க்கறதால பட்டாணி சுண்டல் கொஞ்சம் திக்காக வரும். கலந்துட்டு இப்போ அந்த கிரேவியோடு இதை சேர்த்துடலாம். மேஷ் பண்ணி வச்சுருக்க பட்டாணியை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு வாட்டி கலந்து விட்டுடுறேன். நல்லா கொதிச்சு வரட்டும். இடையில கலந்து விட்டுடலாம்.
வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டாணி சுண்டலை பவுலில் சேஞ்ச் பண்ணிடுறேன். கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழை, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். அதே டேஸ்ட்டில் அதே ஃப்ளேவரில் ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.